अस्मद्गुरुपरमगुरून् यतिवरपूर्णौ सयामुनं रामं पद्माक्षनाथषडजित्सेनेशरमारमापतीन् वन्दे वन्दे बृन्दावनचरं वल्लवीजनवल्लभं जयन्ती सम्भवं धाम वैजयन्ती विभूषणं श्रीमान् वेङ्कटनाथार्य कवितार्के केसरी वेदान्ताचार्यवर्यो मे सन्निधत्तां सदा हृदि இப்படி பிரபத்திய அனுஷ்டானம் பண்ணவன் பிரபத்தியை தெளிஞ்சவனா பிரபத்தி பண்ணின பிரபத்தினால தெளிஞ்சவனா இருந்தான்னா மாசுஷா அப்படின்னு சொல்கிறபடிக்கு அவனுக்கு உன்னையே சொன்னோமே அந்த 3 நிஷ்டைகள் ஸ்வரூப உபாய புருஷார்த்த நிஷ்டைகளை உடையவனாக இருப்பான். அப்படி இருக்கவன் அந்த பிரபத்தியில் தெளிவு இருக்கிறதுனால தன்னுடைய ஸ்வரூபத்தை விட்டு மாறாத தன்மையானவனாக இருப்பான். இந்த உபாயத்திலேருந்து வேறு உபாயத்தை பற்றி சிந்தனை கூட பண்ணாமல் இருப்பான். புருஷார்த்தத்தையும் எம்பெருமானுடைய கைங்கரியத்தை தவிர வேற ஒரு புருஷார்த்தத்தையும் எண்ணி கூட பார்க்க மாட்டான். அப்படி இருக்கக்கூடிய அதிகாரி உத்தரகாலத்தை என்ன பண்ணணும்? ஏத்து தேகாவசானே மாம் தொத்பாதம் பிராபையா அப்படின்னு கேட்டுக்கோமே. அதனால் சரணாதி காலம் போட்டு உத்தர காலத்தில் மரண கால பர்யந்தம் எப்படி இங்கே இருக்கணும் அப்படின்னா இந்த தன்மையாளனுக்கு தகுந்தா போல தன்னுடைய வாழ்க்கையை நடத்தணும். அதாவது என்ன இந்த தன்மை அப்படின்னு சொன்னால் அதுக்கு எப்படி வாழ்க்கையை நடத்தணும் அப்படின்னு சொன்னால், அதாவது தன்னுடைய ஸ்வரூபத்துக்கு அனுரூபமாக நம்முடைய காலத்தை நற்போதாக கழிக்கணும். அந்த மாதிரி நம்முடைய உத்தர கிருத்தியம் இருக்கணும். அது எப்படி நம்முடைய ஸ்வரூபத்துக்கு தகுந்தா போல நம்முடைய காலத்தை நல்லபடியாக நடத்துறது, என்ன செய்து நாம் நடத்தணும் அப்படின்னு சொன்னால் அதுக்கு முதல்ல ஒரு உதாரணத்தை சாய்க்கிறார். அந்த உதாரணத்தில் என்ன சாய்க்கல, இப்படி கிருத்தகிருத்தியனாய் ஸ்வனிஷ்டையை தெளிந்து ஷரீரத்தோடு இருந்த காலம் பழந்திருவிடையாட்டத்திலே சிறிது இடத்தை அடைத்து கொண்டிருப்பாரை போலா ஒருபடி துவக்கற்று ஒருபடி துவக்குண்டிருக்கிற இவ்வதிகாரிக்கு முக்தருடைய கைங்கரிய பரம்பரை போலே சுவாதுதமமாகையாலே ஸ்வயம் பிரயோஜனமாய் சாஸ்திர விபக்த கால விசேஷ நியதமாய் உத்தர கைங்கரியத்துக்கு அவசர லாபார்த்தமாக பூர்வ கைங்கரியம் தலை கட்ட வேண்டும்படி சங்கலி துவக்காய் அப்படின்னு சாய்கிறது. சுவாமி சம்பிரீதிக்கு காரணமுமாய் காரியமுமாய் நாம் பண்ணக்கூடிய காரியம் எப்படி இருக்கணும்னா எம்பெருமானுடைய சம்பிரீதி நல்ல பிரீத்திக்கு காரணமாக இருக்கணும், காரியமாக இருக்கணும். ஆன மாதிரி நாம் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறோம். அதுக்கு மேலே அதெல்லாம் எப்படி பண்ணணுன்றத பிரமாணம் கொண்டு சாய்க்கிறோம். இப்போ நாம் எப்படிப்பட்டவனாக இருக்கோம் அப்படின்னு சொன்னால் பிரபத்தி அனுஷ்டிச்சு பிரபத்தியினால் தெளிஞ்சவனாக இருக்கும். ஆனால் நம்முடைய நிஷ்டைகளை நாம் தெரிஞ்சுட்டுருக்கோம், ஸ்வரூப உபாய புருஷார்த்த நிஷ்டையை. ஆனால் இங்கே சரீரத்தோடு இருக்கும், மரண பர்யந்தம் சரீரத்தோடு இங்கே இருக்கும். இந்த காலத்தில் திருவிடையாட்டத்திலே சிறிது இடத்தை அடைத்து கொண்டிருப்பாரை போலா. அதாவது ஒருத்தருக்கு திருவிடையாட்டம், விடையாட்டம்னா விளைநிலம்னு அர்த்தம். விடையாட்டம்னா விளைநிலம், அதாவது தானியங்கள்லாம் விளையிற பூமி. ஒருத்தருக்கு பூர்வத்தில் இருக்கிற சொத்து இருக்குது, நிறைய நிலங்கள்லாம் இருக்குது. ஆனால் இவர் பரமைகாந்தியாக இருக்கிறதுனால பெரியோர்கள்லாம்
அந்த சொத்தை விளைவிச்சு பகவத் ஆராதனங்கள்லாம் பண்ணியிருந்தா அந்த சொத்தை அந்த நிலத்தை கிருஷி பண்ணி அதெல்லாம் பாடுபட்டு இது பண்ணியிருந்தா. இவர் ரொம்ப சுத்த பரமை காந்தியாக இருக்கிறவர் என்ன பண்ணுவார் அப்படின்னு சொன்னால், அந்த விளைநிலம் இவருக்கு அதை கிருஷி பண்ணுறதுன்னா அதிலேயே புத்தி போகும். அதிலேயே புத்தி போயிண்டு கிருஷி பண்ணலாம், தப்பு இல்லை. ரொம்ப பரமை காந்தியாக இருக்குவா என்ன பண்ணுவா அப்படின்றத இந்த இடத்துல சொல்கிறார். கிருஷி பண்ணாக்கா என்ன ஆகும், அதில் உபரியாக வரும். கிருஷி பண்ணுறதுக்கு உண்டான செலவுலாம் பண்ணணும். அதில் அதுக்கப்புறம் அதில் லாபம் ஈட்டும். லாபம் தானாக வரும். கிருஷி பண்ணால் லாபம் வந்ததுன்னா அதை மேலே மேலே இன்னும் நிலத்தை பெருக்கிண்டு போகணும், நிலங்கள்லாம் வாங்கணும். அப்படிலாம் அதில் போயிட்டே இருக்கும். ஆனால் அப்படி இல்லாமல் இந்த பரமைகாந்தி தனக்கு உண்டான பங்கில் என்ன பண்ணுவார் அப்படின்னு சொன்னால், அடியோட மொத்த நிலத்தையும் வித்துற முடியாது. காரணம் என்னன்னா, தான் இங்கே வாழணும், பகவத் ஆராதனம் பண்ணணும், தன்னுடைய தனக்குன்னு எம்பெருமானாலே அளிக்கப்பட்டதான குடும்ப ரக்ஷணாதிகளை பண்ணி ஆத்து பெருமாளுடைய திருவாராதனத்தை பண்ணணும். அதனால் இவர் என்ன பண்ணுவார் அப்படின்னு சொன்னால், அதுக்கு உண்டான திட்டமான நிலத்தை வச்சுட்டு உபரி நிலத்தெல்லாம் வெளியார் இடத்துல கொடுத்து அதெல்லாம் பார்க்க சொல்வார். தான் அதை நேரம் பண்ண மாட்டார். அதுபோல இந்த சரீரம் இருக்கு, இது ஒரு பழைய நிலம். வித்துமிட வேண்டுங்களோ விடையடர்த்த பத்தியுழவன் பழம் புனத்து அப்படின்னு சாய்க்கிறார். இது பழமையான நிலம், புனம். இதில் பக்தியை விளைவிக்கக்கூடிய கண்ணன் இருக்கானே, விடையடர்த்த பத்தி உழவன், பக்தியை பயிர் பண்ணக்கூடியவன் விதையை விதைச்சிருக்கான். ஆனால் இது சரணாகதி பண்ணிடுச்சு. அதனால் இப்போ இது வாழறதுக்கு உண்டான படி ஏத்த தேகாவசான பர்யந்தம் இந்த சரீரம் வாழணும். அதுக்கு உண்டான காரியங்கள்லாம் பண்ணணும். அதுக்கு உண்டான காரியங்கள்லாம் என்ன, இந்த சரீரத்தை போஷிக்கணும். உண்டு உறங்கி அதெல்லாம் பண்ணணும். அப்படியே வர்ணாசிரம தர்மங்கள்லாம் பண்ணணும். இந்த சரீரத்துக்கு உண்டான காரியங்களை பண்ணணும், வர்ணாசிரம தர்மங்கள்லாம் பண்ணணும். அதே சமயத்தில் இதெல்லாம் அதிகமாக இந்த சரீரம் இன்னும் மேன்மேலும் இந்த சரீரத்தை வேத வைதிக மார்க்கத்தினால, வேதத்தில் விதிக்கப்பட்டதால் காமிய கர்மாக்கள்லாம் பண்ணி இந்த சரீரம் இன்னும் ரொம்ப ஆரோக்கியமாக மேலே மேலே இருக்கணும். இந்த மிருத்யு பயம் போய் மிருத்யுஞ்சய ஹோமம் பண்ணி மிருத்யு பயம் போய் இன்னும் இந்த சரீரம் நீண்ட நாள் இருக்கணும். ஆயுஷ் ஹோமம் பண்ணி ஆயுர் விருத்தியோடு இருக்கணும். அப்புறம் இந்த இதெல்லாம் ஐஸ்வர்ய காமனாக இருந்து அதுக்கு உண்டான யாகாதிகள்லாம் பண்ணி நிறைய செல்வமெல்லாம் பெருக்கி சுகபோக வாழ்க்கை வாழணும். அதுக்கப்புறம் இந்த சரீரம் முடிஞ்சதுன்னா சொர்க்காதி லோகங்களுக்கு போகணும்னுட்டு அதுக்கு தகுந்த யாகங்கள்லாம் பண்ணணும். அப்படின்லாம் பண்ண மாட்டான். எப்படி நிறைய நிலம் வச்சுருக்க பரமைகாந்தி தனக்கு ஓணுமான உண்டு உறங்கி பண்ணுறதுக்கு இருக்கக்கூடிய இடத்த மாத்திரம் வச்சுண்டு பகவதாராதத்துக்குள்ள திரவியங்கள் வரக்கூடியதா, தானியங்கள்லாம் வரக்கூடிய நிலத்தை மாத்திரம் வச்சுட்டு மீதியெல்லாம் வெளியில் கொடுத்துடுவாரோ, அதுபோல் இந்த சரீரத்தில் இது இந்த சரீரம் முடிகிற பர்யந்தம் பகவத் ஆராதனத்தை பண்ணிண்டு அந்த பகவத் கைங்கரியங்களை பண்ணிண்டு தனக்கு உண்டான குடும்ப ரட்சணத்தை
பகவத் கைங்கரியமாக பண்ணிட்டு இருக்கிறதுக்கு உண்டான காரிய விசேஷத்தை மாத்திரம் பண்ணி, இந்த சரீரம் இருக்கிறதுக்கு உண்டான நித்திய நைமித்திய கர்மங்களை மாத்திரம் பண்ணி, காமிய கர்மாக்கள்லாம் பண்ணாது அப்படி பண்ணுறது தான். அதாவது மேலும் போகாதிகளை அதிகப்படுத்துறதுக்கு உண்டான வைதிக காரியங்கள்லாம் பண்ணாமல், காமிய கர்மங்கள்லாம் பண்ணாமல், ஆக்ஞானுக்ஞா கைங்கரியமாக இருக்கக்கூடியதான அவசியாபேட்சிதமாக பகவத் சம்பிரீதிக்கு வியாபாரத்தை மாத்திரம் பண்ணிட்டு இருக்குது. அதான் இந்த சரீரத்துக்குள்ள வச்சுட்டு அந்த கொஞ்சம் வியாபாரத்தை மாத்திரம் பண்ணுறது. இன்னும் நிறைய வியாபாரம் பண்ணலாம். அதாவது காமிய கர்மாக்கள்லாம் பண்ணி மேலே மேலே இந்த சரீரத்தினுடைய விருத்தியை பெருக்கலாம். அப்படிலாம் பண்ணாமல் இருக்கும். அதனால் என்னன்னா, ஒரு சிறிய இடத்துல அந்த பெரிய நிலச்சுவாந்த இருக்கக்கூடிய அந்த பரமை காந்தி சிறிய நிலத்தோடு சம்மந்தப்பட்டு மற்ற நிலத்தோடலாம் சம்மந்தப்படாமல் எப்படி இருப்பாளோ அதை போல் இந்த சரீரத்தில் தேவையான அம்சத்துக்கு இந்த சரீரத்தை உபயோகப்படுத்திண்டு அதுக்கு உண்டானபடி இந்த சரீரத்தை காப்பாற்றிண்டு நித்திய நைமித்திய கர்மாக்கள்லாம் பண்ணிண்டு நிரபராதமாக. ஏன்னா நித்திய நைமித்திய கர்மாக்கள்லாம் பண்ணினா ஒன்றும் பலன் கிடையாது, பண்ணலைன்னா பாபம் வரும். அதனால் அந்த பாபத்தை சம்பாதிக்காத இருக்கிறதுக்காக காரியங்களை பண்ணணும், நித்திய நைமித்திய கர்மாக்களை. ஆனால் அதனால் ஒரு புண்ணியம் வந்து மேலே மேலே பலன் வராது. அந்த மாதிரி நித்திய நைமித்திய கர்மாக்களை பண்ணிட்டு இவன் இருக்கணும். அப்படி பண்ணச்சே அது எப்படி இருக்கும்னா, இப்போ முக்தாதிகாரிகள் இங்கேருந்து போன முக்தன் என்ன பண்ணுறான் அப்படின்னா, எம்பெருமானுக்கு கைங்கரியம் பண்ணுறான். அங்கே கைங்கரிய பரம்பரை மேலே மேலே. இப்போ ஒரு கைங்கரியம் பகவானுடைய பிரீத்தியை நேரவே அறிஞ்சு, திருவுள்ளத்தை நேரவே அறிஞ்சு ஒரு கைங்கரியம் பண்ணுறான். உடனே அப்புறம் அடுத்த கைங்கரியம் பண்ணுறான். அப்படின்னு கைங்கரிய பரம்பரைன்னு பேர். அதுக்கு தான் பரம்பரைன்னா தொடர்ச்சியாக கைங்கரியம் பண்ணுறது. முக்தன் எப்பவும் ஒழிவில் காலமெல்லாம்னு சொன்னார். அந்த மாதிரி முக்தன் கைங்கரியம் பண்ணிகிட்டே இருக்கான் தொடர்ச்சியாக. அதுபோல் இங்கேயும் அவன் பெருமாள் திருவுள்ளத்தை நேர அறிஞ்சு பண்ணுறான். இங்கே இவர் என்ன பண்ணணும், நாமோ சாஸ்திரம் எப்படி நமக்கு விபக்தமாய், சாஸ்திரத்தில் எப்படி நமக்கு இந்த காலத்தில் இதை பண்ணு, அந்த காலத்தில் இப்படி பண்ணு அப்படின்னு கால விசேஷனியத்தமாய், சாஸ்திர விபக்த கால விசேஷனியத்தமாய். காலத்தால் உஷக்காலத்தில் எழுந்துரு, உதயத்துக்கு உபஸ்தானம் பண்ணு, உதயோபஸ்தானம் பண்ணு, அதுக்கப்புறம் மத்தியானம் எம்பெருமானுக்கு திருவாராதனம் பண்ணு, என்ன வேதங்கள்லாம் ஓது, இப்படின்னு மேலே 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 சங்கிலி துவக்க காரியத்தெல்லாம் விதிக்கிறது. இந்த காரியத்தை விதிக்கச்சே ஒரு கால காரியத்தை அடுத்த கால காரியத்துக்காக முடிக்கிறோம். காலத்தால் சந்தியாவந்தனத்தை பண்ணுறத மேலே அதுக்கப்புறம் உபாதான காலத்துக்காக என்ன சந்தியாவந்தத்தை உதயத்துக்கு பண்ணிவிட்டு உடனே பிரம்மச்சாரியாக இருந்தால் சமிதாதானம், கிரகஸ்தனாக இருந்தால் உபாசனாதிகள் இதெல்லாம் பண்ணுறதுக்காக சந்தியாவந்தத்தை முடிக்கணும். உடனே அந்த உபாசனாதிகளை பண்ணணும். அதுக்கப்புறம் பிரம்ம யஜ்ஞாதிகளை பண்ணணும். இப்படி ஒரு காரியம் அடுத்த காரியம் ஆரம்பிக்கிறதுக்காக முதல் காரியத்தை முடிக்கணும். முதல் காரியத்தை முடித்தோன்னா அடுத்த காரியத்தை ஆரம்பிக்கணும். அப்படி சங்கிலி துவக்க, சங்கிலியில் எப்படி ஒன்றோட ஒன்று ஒரு இதுவும் அடுத்த இதுவும் ஒன்றா சேர்த்து இருக்குமோ, பின்னி பிணைஞ்சி இருக்குமோ, அதை போல் சாஸ்திரத்தினால் சொல்லப்பட்டபடிக்கு அந்தந்த காலத்தில் அதை பண்ணி மேல் கைங்கரியம் பெறறதுக்கு அனுகுணமாக பூர்வ கைங்கரியத்தை முடித்து அப்படியே சங்கிலி துவக்கா பண்ணணும். இப்படி பண்ணியிருந்தா சுவாமியாக இருக்கக்கூடிய எம்பெருமான் இருக்கானே, அவன் நம்ம இடத்துல சேர்ந்த இந்த பிரபன்னன் நம்ம இடத்துல அகிஞ்சனாதிகாரியாக இருந்து சரணாகதி பண்ணானே, அந்த சரணாகதி பண்ணின அதிகாரி
இங்கேயே நன்னா அவன் சக்தி அனுகுணமாக இந்த காரியத்தை பண்ணுறான் அப்படின்னு. நான் வைதிக காரியத்தை மாத்திரம் சொன்னேன். உபாதான காலம் இருக்குது. அந்த உபாதான காலத்தில் திரவிய சம்பாதனம் இருக்குது. அதெல்லாம் எல்லாம் இருக்குது. ஏற்கனவே அதெல்லாம் சொல்லியிருக்கோம். அந்த மாதிரி இதை சங்கிலி தோகா பஞ்சகால பாராயணாளாக இருக்கும்னு சொன்னமே. அதனால் தூங்கிறது கூட அந்த யோகம்னு சொல்லக்கூடிய பகவத் ஆராதனம்தான். ஏன்னா இந்த சரீரம் நன்னா இருக்கணும், இந்த பிரம்மபுரம். அதனால் யோகம்னு சொல்லக்கூடிய அது பகவத் ஆராதனம் தான். அதனால் இது சங்கிலி தோக்கா இப்படி பண்ணினோம்னா சுவாமிக்கு சம்பிரீத்திக்கு காரணமாய், சுவாமியினுடைய சம்பிரீத்திக்கு காரணமாக அமையிறது, அதே காரியமாகவும் அமையிறது. எப்படி ஒரே விஷயம் காரணமாகவும் அமையும் காரியமாகவும் அமையும்? விதைன்றது இருக்குதே, விதை என்னன்னா ஒரு செடி வரத்துக்கு காரணமாகுது. விதைன்றது செடி வரத்துக்கு காரணமாகுது. அந்த விதையை போட்டால் செடி முளைக்கிறது. அப்புறம் அந்த விதைன்றது எப்படி காரியமாகுது அப்படின்னு சொன்னால் மறுபடியும் அந்த செடியிலேருந்து விதை வருது. அதனால் இந்த விதை காரணமாகவும் இருக்குது. மறுபடியும் இந்த விதையினால் இன்னொரு விதை விதை உண்டாருது, காரியமாகுது. இதை விட இன்னொரு உதாரணம் சொல்கிறேன். சம்பிரீத்திக்கு காரணமுமாய் காரியமுமாய், சுவாமியினுடைய நாம் இப்படி சங்கிலித்தோக்கா நமக்கு விதிக்கப்பட்டதான, அதாவது காமிய கர்மான்றது விதிக்கப்பட்டதில்லை. நமக்கு பலார்த்தி இதர பலனில் அபேட்சை இருந்ததுன்னா அந்த காமிய கர்மாவை பண்ணணும். ஆனால் நித்திய நைமித்திய கர்மா அப்படி இல்லை. இதர பலனில் அபேட்சைக்காக பண்ணலை, பாபம் வராது இருக்கிறதுக்காக, நாம் எடுத்திருக்கக்கூடிய வர்ணாசிரம தர்மங்களில் நிலை நிற்கிறதுக்காக அந்த நித்திய நைமித்திய கர்மா அதை நாம் பண்ணிட்டு இருந்து அதனால் என்ன ஆகுது, இப்படி வர்த்திக்கிறான் பிரபன்னன். நாம் சாஸ்திரத்தில் சொன்னபடி வர்த்திக்கிறான். சாஸ்திரத்தில் சொன்னபடின்னா மறுபடியும் சந்தேகம் வரக்கூடாது. எந்த இடத்துலையும் ஆயிரம் சாஸ்திரத்தில் சொல்லியிருக்கேன், நாம் கொஞ்சம் ஓரம் தானே பண்ணுறோம், அதையும் சரியாக பண்ணலையே அப்படின்ற சந்தேகம் வரக்கூடாது. எல்லா இடத்துலையும் எல்லாம் சொல்லிட்டு இருக்க முடியாது, இருந்தாலும் அதை சொல்கிறேன். அதாவது நம்முடைய பிராரப்த கர்மத்துக்கு ஏற்ற சரீரம்தான் இது. அந்த சரீரத்துக்கு ஏற்ற காரியத்தை நாம் பண்ணிட்டு இருக்கணும். ஒருத்தர் பிராரப்த கர்மத்தில் நன்னா இருந்து அத்தியனம் பண்ணி நன்னா பண்ணிருக்கான்னா அவள் சுஸ்வரமாக வேதாத்தியனமும் பண்ணி, அதாவது பிரம்ம யஜ்ஞாதிகள்லாம் நன்னா பண்ணி சந்தியாவந்தனத்து ஸ்வரத்தோடு பண்ணி எல்லாம் பண்ணுறா. அது இல்லாத என்ன பண்ணுவா, ஏதோ அவளுக்கு சொல்லி கொடுத்தபடிக்கு அவளுக்கு வந்தபடிக்கு சந்தியாவந்தத்தை விடாத பண்ணுறது. அது சரியாக பண்ணுறது பண்ணாத இருக்கிறது பிராரப்த கர்ம வசாத்து இவனுக்கு ஏற்பட்டது. அது அந்த தப்பை பெருமாள் எப்பவுமே கணிசிக்க மாட்டான், அது அஸ்லேஷமாக போயிடும், அது பாப்பத்தில் வராது அப்படின்னு முன்னமே சொல்லியிருக்கோம் அபராத பரிகாரத்தில். அதனால் இது சம்பிரீத்திக்கு காரணமாகுது. நாம் பண்ணக்கூடிய இந்த கைங்கரியம் சம்பிரீத்திக்கு காரணமாகுது, நல்ல எம்பெருமானுடைய பிரீத்திக்கு. அப்படி எம்பெருமானுடைய பிரீத்திக்கு காரணமான உடனே அவன் அனுகிரகம் பண்ணுறான். அனுகிரகம் பண்ணுறதுனால இந்த காரியத்தை நாம் விடாத கடைசி நாள் பர்யந்தம் பண்ணிகிட்டே இருக்கும். எந்த விதமான அதாவது குறைச்சல் இல்லாமல் பண்ணிகிட்டே இருக்கும். அதுக்கு இது காரியமாகுது. எப்படி முதல்ல சுவாமி பிரீத்தியை உண்டாக்குறது, அதனால் காரணமாகுது. இந்த கைங்கரியமே அந்த சுவாமி பிரீத்தியினால் மேல் மேலே வளர்றதுனால இது காரியமாகவும் ஆகுது. அது அப்படிப்பட்ட கைங்கரியம் என்னது அப்படின்னு சொன்னால், சங்கிலி தோக்கா சாஸ்திர விபக்த கால விசேஷ நேயத்தில்
பண்ணக்கூடிய கைங்கரியம் என்னது அப்படின்னு சொன்னால், இந்த நித்திய நைமித்திய கைங்கரியங்களோட கூட அனுக்ஞா கைங்கரியம்னு ஒன்று இருக்குது. அனுக்ஞா கைங்கரியம்னா எம்பெருமான நாம் சந்தோஷார்த்தம் பண்ணக்கூடிய காரியம் இருக்குது. அந்த காரியத்தை மேலே நாம் பண்ணணும். சுவாமி சம்பிரீத்திக்கு காரணமாய் காரியமாய், இதுக்கு மேலே வாசித்தும் கேட்டும் வணங்கி வழிபட்டும் பூசித்தும் போக்கினேன் போது என்றும் சீர்கலந்த சொல் நினைந்து போக்காரேல் சூழ்வினை நாள் துயர என் நினைந்து போக்குவரி போது என்றும் வழிவில் காலமெல்லாம் உடனாய் மன்னி வழிவிலாடிமை செய்ய வேண்டு நாம் என்றும் பொங்கேழ் புகழ்கள் வாயவாய் புலன்கொள் வடிவன் மனத்ததாய் அங்கே மலர்கள் கையவாய் வழிபட்டோட அருளில் என்றும். இப்படி நிறைய ஆழ்வார் சீசூக்திகளை இந்த இடத்துல எடுத்து காண்பிக்கிறார். இவ்வளோ சீசூக்திகளை எதுக்கு எடுத்து காண்பிக்கிறார் அப்படின்ற நான் ஒன்று ரெண்டு நாம் இது பண்ணிவிட்டு இந்த மாதிரி நாம் இருந்தால் போரும் அப்படின்னு சொல்லி ஒரு கோடிட்டு காண்பிச்சா மாதிரி நாம் தெரிஞ்சுக்கலாம். ஆனால் சுவாமி தேசிகன் அந்த ஆழ்வார் சீசூக்தியில் ஆழங்கால் பற்றி நிறைய பிரமாணங்கள் எடுத்திருக்கார். அதனுடைய ரசத்தை நாம் ஒன்று ஒன்றா அனுபவிப்போம். அதனால் நாம் என்ன பண்ணணும்னா, இந்த சரீரத்துக்கு அவசியாபேட்சிதமான காரியங்களை, அதாவது வர்ணாசிரம தர்மங்கள், நியதமான வர்ணாசிரம தர்மங்களை சுவாமி சம்பிரீத்திக்கு காரணமாகவும் காரியமாகவும் இருக்கக்கூடிய இதை நாம் பண்ணணும். பண்ணி எம்பெருமானுடைய பிரீத்தியை சம்பாதிச்சுண்டு இங்கே முக்தர்களை போல நாம் வாழ வேண்டும் அப்படின்னு சொல்லப்படுறது. இதுக்கு உண்டான பிரமாணங்களை மேலே பார்ப்போம். கவிதார்க்கிக சிம்ஹாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேசாய வேதாந்த குரவே நமः. ஆதிவஞ்சடோபாதீன்யதிவர்யான் பஜேனிஷம் ஸ்ரீரங்கபூர்வசரசித்யதீசானபதாஸ்ரயம் ஸ்ரீவத்சவம்சலகம் வந்தே ஸ்ரீகிருஷ்ணதேசிகம்.